தமிழ் இன்ஃபோ குருஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புத்தம் புதிய இன்ஃபர்மேஷன் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. போன சீரீஸில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம்னா வெப்சைட்டோட பேஜோட சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதே மாதிரி சைடு பாரோட சைஸை வித்தை எப்படி கூட்டுறது குறைக்கிறது, அதே மாதிரி கீழே இருக்கிற ஃபுட்டர் பேஜோட காப்பிரைட்ஸ் நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி சீரீஸில் நம்ம வெப்சைட்டோட ஃபாண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட்டோட சைஸு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, பேஜோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். பிளாக்கரில் தீம்ஸில் போயுங்க, அதில் கஸ்டமைஸ் போங்க. இதில் அட்வான்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேஜோட டெக்ஸ்ட், இந்த பேஜோட டெக்ஸ்ட்டுங்கிறது டோட்டலாக காமனாக எல்லா பேஜில் எல்லா சைஸில் உள்ள டெக்ஸ்ட்டையும் மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த எவ்ரிதிங் ஃபார் யூ, அதே மாதிரி இங்கே உள்ள சைட் பாரில் உள்ள வியூ மை கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அதையும் பார்த்துக்கிட்டே வாங்க, ரெண்டுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நான் இம்பேக்ட் ஃபாண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபாண்ட்டு மாறும். நம்மளுக்கு தமிழில் இருக்கிறனால இந்த ஃபாண்ட்டு மாறுறது உங்களுக்கு தெரியாது மேக்ஸிமம். ஸோ இதை பாருங்கள். அதே மாதிரி நம்ம சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம், இட்டாலிக் பண்ணிக்கலாம், சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மாற்றி காட்டுறேன் கலரு. ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட்ஸ். இதில் இப்போ நம்ம வெப்சைட்டில் ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் இருக்குது, அதனால் இதில் மாறுறது உங்களுக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் இந்த ஏரியாவில் பேக்ரவுண்டோட கலர் மாற்றிக்கலாம். இங்கே இப்போ நான் மாற்றினாலும் உங்களுக்கு பெருசாக தெரியாது அது. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். அடுத்து லிங்க்ஸ். இந்த லிங்க்ஸுங்கிறது என்னென்னா, இந்த முகவை இன்ஃபோ போஸ்டட் பை அதில் உள்ள கலர் மாறும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கலர் மாற்றி காட்டுறேன். இந்த மாறுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அதோட லிங்க்ஸோட கலர். இதே மாதிரி விசிட்டட் கலர், நம்ம விசிட்டடு இங்கே எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்க அவங்க கலரையும் இங்கே மாற்றிக்கலாம். ஓவர் கலரும் இது சேம் மெத்தடு தான். நெக்ஸ்ட் பிளாக் டைட்டில். இதுதான் பிளாக் டைட்டில். நான் இங்கே வந்து ஃபாண்ட் மாற்றுறேன். ஓ சூப்பர், எனக்கு இந்த ஃபாண்ட்டு பெஸ்ட்டாக இருக்குது, சைஸும் ஓகே. நான் கலர் மாற்றிக்கணுன்னா இந்த கலர் மாற்றிக்கலாம். நான் இப்போதைக்கு பிளாக் கலரே யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிளாக் டிஸ்கிரிப்ஷன். இங்கே பிளாக்கோட டிஸ்கிரிப்ஷனோட கலர் மாற்றிக்கலாம் நீங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த கலர் மாற்றுறேன். இது போல் நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேபிள் டெக்ஸ்ட். இதுதான் நம்மளோட லேபிள். இதோட டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டோட சைஸ் மாற்றிக்கலாம். டைம்ஸ் நியூ ரோமன். இப்போ நான் இந்த ஃபாண்ட்டை செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டேப்ஸோட பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டோட கலர் எப்படி மாற்றுறது. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த கலர் மாற்றுறேன். இப்போ இது வந்து நம்ம இந்த ஹோம் பேஜை செலக்ட் பண்ணனால இந்த கலர் வருது. இதே மாதிரி நீங்கள் கான்டாக்ட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பிளாக் கலர் அங்கே மாறிடும். அந்த கலர் எப்படி மாற்றுறதுன்னா அதோட கலர் தான் இந்த செலக்டட் கலர். இங்கே போய் நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். இங்கே மாறிக்கிடுச்சுன்னா உங்களுக்கு மாறிக்கிடும். இப்போ நான் உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இப்போ மாறிடுச்சு. இதே மாதிரி இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்ளை பண்ணுறேன். இதை நம்ம வெப்சைட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா. நான் கான்டாக்டர்ஸை செலக்ட் பண்ணுறேன், அதில் உள்ள செலக்டட் கலர் மட்டும் மாறும். ஸோ இதுதான் அந்த இது. நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேட் ஹெட்டர். இதில் உள்ள ஃபாண்டோட சைஸை மாற்றிக்கலாம் நீங்கள். நான் ஏரியல் கொடுக்குறேன். இதே மாதிரி இதில் உள்ள கலர்ஸு ஃபாண்டோட கலர் மாற்றிக்கலாம், போல்டு பண்ணலாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் டைட்டில். இதுதான் போஸ்ட்டோட நம்ம ஹெட்டிங் கொடுப்போம், அந்த டைட்டில். இது தமிழில் இருக்கிறனால உங்களுக்கு பெரும்பாலும் மாறுறது தெரியாது. ஸோ போஸ்டட் பேக்ரவுண்டு. போஸ்டட் பேக்ரவுண்டு எப்படி கலர் மாற்றுறதுன்னு தெரியும். நம்ம ஒரு போஸ்ட்டுக்குரிய கலர் இது மாதிரி போஸ்ட்டோட கலரை மாற்றிக்கலாம் நீங்கள்.
இதுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா இதே மாதிரி கேட்ஜெட் கலர், இந்த சைடில் உள்ள கேட்ஜெட்டோட கலர் எப்படி மாற்றுறது, அதோட ஃபாண்ட் எப்படி மாற்றுறது. இப்போ இந்த பிளாக் அடிச்சு அபவுட் மீ அந்த ஃபாண்ட் மாறும் பாருங்க, இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கேட்ஜெட் டெக்ஸ்ட்டு, இதுக்கு உள்ளே உள்ள டெக்ஸ்ட்டோட கலர் எப்படி மாற்றுறது, ஃபாண்ட் எப்படி மாற்றுறது. உதாரணத்துக்கு நான் அந்த கலர் மாற்றி காமிக்கிறேன். இதோட கேட்ஜெட்டு வருது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டராக க்ரியேட் ஆகும், அதோட கலர் தான் இது. நெக்ஸ்ட்டு கேட்ஜெட் லிங்க், இதுக்குள்ளே உள்ள லிங்க்கோட கலர் எப்படி மாற்றுறது. இப்போ இது ஒரு லிங்க்கு, இது ஒரு லிங்க்கு, இதோட லிங்க்கு இதில் எப்படி மாற்றுறதுன்னு இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சைட் பார் பேக்ரவுண்ட், இதோட சைடு பாரோட பேக்ரவுண்டு எப்படி மாற்றுறது அப்படின்னு இதில் இருக்கும். இதோட கலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம ஒயிட் கலர் ஃபாண்ட் இங்கே கொடுத்துருந்தோம்னா அந்த கலர் மாறிக்கிறோம். நெக்ஸ்ட் மொபைல் பட்டன், இது மொபைல் வியூக்காக உள்ள பட்டனு, அது நம்ம சேஞ்ச் பண்ணால் அந்த மொபைல் வியூவில் போய் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆட் சிஎஸ்எஸ், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் போய் நீங்கள் அந்த டெம்ப்ளேட் எல்லாம் அதோட சிஎஸ்எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் டோட்டல் வெப்சைட்டோட ஸ்டைலே மாறிடும். ஸோ இதுதான், அதாவது அட்வான்ஸ் டெம்ப்ளேட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.